நீங்கள் மாதம் ரூ. 40,000 எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு சிம்பிளான கேள்வி. தொடர்ந்து 10 வருஷம் இந்த ரூ. 40,000 இன்வெஸ்ட் பண்ணினா உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்? 50 லட்சமா, 75 லட்சமா, இல்லை 1 கோடி கிட்ட தொட்டிருக்குமா? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. எனக்கு ஃப்யூச்சரில் 4,30,00,000 தேவைப்படுது. அதை அடைய நான் மாதம் எவ்வளோ எஸ்ஐபி பண்ணணும்? இந்த 2 கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க நான் 2 சிம்பிள் எக்ஸல் டூலை உருவாக்கியிருக்கேன். இந்த வீடியோவில் அதை லைவாக கான்ஃபிகர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்மளுடைய எஸ்ஐபி கால்குலேட்டர். இந்த கால்குலேட்டர் ரொம்ப சிம்பிள். நமக்கு 3 இன்புட்ஸ் கொடுக்குற வேண்டியதாக இருக்கும். மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் எவ்வளோ, மற்றும் எக்ஸ்பெக்டட் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, அந்த 3 வேல்யூஸ் கொடுத்தாலே போதும். இப்போ இந்த டூலில் பார்த்தீங்கன்னா 3 ஃபீல்டு மெயினான ஃபீல்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 எல்லோ கலர் ஃபீல்டை மட்டும் தான் நம்ம எடிட்டபிள் ஃபீல்டாக இருக்கும். மற்ற ஃபீல்டில் எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ணாதீங்க. இப்போது முதல்ல பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். நீங்கள் மாதம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க? நான் முதல்ல எடுத்துக்கிட்ட எடுத்துக்காட்டுப்படி ரூ. 40,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன். நான் எவ்வளோ வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்? நான் சுமார் ஒரு 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆனுவல் ரிட்டர்ன். நான் எவ்வளோ ஆனுவல் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷனுக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நிஃப்டி 50யோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன், ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 12% வச்சுப்போம். ஸோ அதை வச்சு நான் 12% அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்வெஸ்டட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 48 லட்ச ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதாக இருக்கும். அதாவது மாதம் 40,000 மாதம்னா 12 மாதத்துக்கு 10 வருஷத்துக்கு மொத்தம் 120 மாதத்துக்கு கட்டியிருப்போம். மொத்தம் 48 லட்ச ரூபாய் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள்கிட்ட மொத்தமாக கார்ப்ரஸ் எவ்வளோ வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 92,33,563 ரூபாய். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கிட்ட வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மந்த்லி எஸ்ஐபி க்ரோத் ஸ்கெடியூல் இருக்கும். நீங்கள் மாதம் 40,000 போடுறீங்க. எங்கள் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 12% போட்டிருக்கோம். இதில் மாதத்துக்கு 1% அப்படின்ற விதத்தில் வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது 40,000க்கு 40,400 ரூபாவாக வந்திருக்கும் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இங்கே போடுறோம் 40,000 ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 40,000 போடுவீங்க. இதுக்கு 1%. இது கியூமுலேட்டிவாக சேர்ந்ததுக்கப்புறம் என்ன வந்திருக்கும்? 81,204 ரூபாவும் வந்திருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு நீங்கள் போட்டு பார்க்கலாம். நீங்கள் எத்தனை வருஷத்தில் எவ்வளோ நிற்குது, ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நம்பர்லேயும் நீங்கள் எவ்வளோ கியூமுலேட்டிவாக வந்திருக்குன்னு ஒரு ரஃபாக பார்த்துக்கலாம் அதில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசின மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் பாருங்கள், நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் நமக்கு வந்திருக்க ரிட்டர்ன் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. இந்த 2 கிட்டத்தட்ட ஒரு 40 மாதம் வரைக்கும் கிட்டக்கவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. கியூமுலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே கிட்டத்தட்ட 16 லட்சத்தில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 20 லட்சத்தில் இருக்குது. ரொம்ப பெருசாக வித்தியாசம் இல்லை. இதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இதுதான் காம்பவுண்டிங்கோட பவர். இங்கே ஒரு முக்கியமான விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஆனுவல் ரிட்டர்ன் ரேட் பார்த்தீங்கன்னா 12% அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க. இது மார்க்கெட் சம்டைம்ஸ் 15% தரலாம், 18% தரலாம், சில டைம் 3% தரலாம், சில டைம் மைனஸில் கூட போகலாம். இது எக்ஸ்பெக்டட் ஆனுவல் ரேட்டு. ஸோ நான் 12% வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு கொடுத்துருக்கேன். சில பேர் இன்னும் அக்ரெசிவாக இருப்பாங்க, ஸ்மால் கேஸில் போட்டிருப்பாங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ரிட்டர்ன் இன்னும் கூட அதிகமாக இருக்கும். எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டு. சில பேர் பார்த்திங்கன்னா லோ ரிஸ்கில் ரொம்ப சேஃபான அசட்டில் போட்டிருப்பாங்க, பிஎஃப்பில் போட்டிருப்பாங்க, பிபிஎஃப்பில் இபிஎஃப்பில் வச்சுருப்பாங்க. பிபிஎஃப் செல்வ மக்கள் திட்டம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வச்சுருக்கும்போது அவங்களோட எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் 8, 9ன்னு இருக்கலாம். சில பேர் அக்ரெசிவாக போடும்போது அவங்களுக்கு 15ன்னு கூட இருக்கலாம். ஸோ இது ஃபிக்ஸ்டான அமௌண்ட்டுன்னு கிடையாது. நான் ஒரு ஆவரேஜாக வச்சுருக்கேன் 12% அப்படின்ட்டு. இப்போ இந்த கேல்குலேட்டரில் சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். 40,000 இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை 25,000 மாற்றலாம், இல்லை 50,000 மாற்றி பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் பார்த்திங்கன்னா சில பேருக்கு எங்கே இருப்பாங்க, அவங்க இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். 10 வருஷத்துலேருந்து 25 வருஷமாக கூட மாற்றலாம்.
சேம் பர்சன்டேஜ் ஆஃப் 12% ஆனுவல் ரிட்டர்ன். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 40,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தப்பவே பார்த்தீங்கன்னா 1 crore ரீச் ஆகலை. ஆனால் 25,000 இன்வெஸ்ட் பண்ணி 4,74,00,000 சேர்ந்துருக்கிறோம். என்ன டியூரேஷன், என்ன அர்த்தம்? மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன். நம்ம ஏற்கனவே பேசுனது தான். காம்பவுண்டிங்கோட எஃபர்ட் வந்து நமக்கு டைம் கொடுக்கணும். நம்ம டைம் கொடுக்க அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், நீங்கள் 12% இல்லை 8% கொடுத்தா எவ்வளோ ஆகும், அமௌண்ட் எவ்வளோ வரும்? 2,39 lakhs வரும். 8% நான் 15% நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆகும்? ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த டூல்ஸ் எஸ்ஐபிக்கள். சூப்பர். இப்போது நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடணும், ஜென்ரேட் பண்ணால் எவ்வளோ வேல்யூ வரும்ன்றலாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நம்ம ரெண்டாவது கேள்வியை நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் கேட்ட மாதிரி தான். கோல் தெரியும் இல்லையா? நம்ம கோல் நோக்கி தானே போக முடியும். எனக்கு ஒரு 2 crores வேணும் அப்படின்னா அதுக்கு நான் எப்படி பிளான் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் இன்னொரு டூல் இருக்குது, கோல் பேஸ்ட் எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு இன்னொரு டூல். இந்த டூலை இப்போ நம்ம இங்கே இப்போது நம்மளோட அப்ரோச்சே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐபி அமௌண்ட்டு நம்ம போட மாட்டோம். நம்ம இந்த டூலில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி அமௌண்ட் எவ்வளோ தேவை அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் கோல் போடணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் இயர்லி CAGR ரிப்போர்ட். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆனுவல் ரிட்டர்ன் உங்கள்கிட்ட வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன். நீங்கள் 5 வருஷம் போடுறீங்களா, 10 வருஷம் போட போகிறீங்களா, 15 வருஷம் போட போகிறீங்களா, இதுக்கேற்ற மாதிரியும் இந்த எஸ்ஐபி அமௌண்ட் மாறும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10 வருஷம் போடுறீங்கன்னா எஸ்ஐபி அமௌண்ட் கம்மியாக இருக்கலாம். 5 வருஷம் அப்படின்னு வருஷத்தை நீங்கள் குறைக்கிறீங்கனாலும் எஸ்ஐபி அமௌண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு ரஃபாக ஒரு நம்பர் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் இந்த டூலை. இங்கே இப்போது என்னோடய ஃபினான்ஷியல் கோல் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4.3 crores என்டர் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கேன்னா ஓகே 4,30 lakhs கிட்ட எனக்கு என்னுடைய ஃபினான்ஷியல் கோல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். என்னுடைய ஆனுவல் இயர்லி ஆவரேஜ் இயர்லி CAGR ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10%. நான் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கேன். ஸோ 12, 15 நம்ம எதிர்பார்க்காம 10% ரிட்டர்ன் வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா என்கிட்ட பிஎஃப், பிபிஎஃப் எல்லாம் கொஞ்சம் லோ பர்சன்டேஜ் இல்லையா? ஸோ அதனால் 10ன்னு நான் என்டர் பண்ணுறேன். ஸோ ஆவரேஜ் மந்த்லி பார்த்திங்கன்னா 0.8% வரும்ன்றது இது டூலில் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் எடிட் பண்ண போகிறதில்ல. ஸ்டில் இது பிகாஸ் இட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கலர் இல்லையா? ஸோ அதை நான் இதை எடிட் பண்ண போகிறதில்ல. அடுத்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 15 years என்டர் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். 15 years நான் என்டர் பண்ணுறேன் அப்படின்னா 1,02,889 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா என்ன 15 வருஷத்தில் நான் வந்து 4,30,00,000 சேர்க்கணும் இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷனை பற்றி இன்க்ரீஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு 25 வருஷத்துக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் இல்லையா? 32,000 இன்வெஸ்ட் பண்ணாலே போதும், உங்களால் 4 crore சேர்த்துட முடியும். ஸோ இது திருப்பியும் அதே டெம்ப்ளேட் மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களோட எஸ்ஐபி க்ரோத் வேல்யூ எப்படி வந்திருக்கும், அதே மாதிரி இங்கே ஒரு சார்ட் நீங்கள் பார்க்கலாம், காம்பவுண்டிங்கோட பவரை பார்க்கலாம். ஓகே, இப்போது 2 கால்குலேட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல் கால்குலேட்டரில் என்ன பண்ணோம், நம்ம அமௌண்ட் என்ட்ரு பண்ணோம், எஸ்ஐபி அமௌண்ட் எவ்வளோ போட போகிறோம் என்ட்ரு பண்ணோம், எவ்வளோ வருஷம் போட போகிறோன்னு என்ட்ரு பண்ணோம், எவ்வளோ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் என்ட்ரு பண்ணோம். ஸோ இது நம்மளுடைய ஃப்யூச்சர் வேல்யூ கொடுத்தது. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் ஃப்யூச்சர் வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. ஸோ அடுத்த டூல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. எனக்கு வந்து ஃபினான்ஷியல் கோல் தெரிஞ்சு போயிடுச்சு, எனக்கு ஃப்யூச்சர் கோல் எனக்கு இவ்வளோ வேணும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், எவ்வளோ கொடுத்து பிளான் பண்ணால் எனக்கு கரெக்டாக என்னால் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 25 வருஷத்துக்கு போடணும், 10% ரிட்டர்னில் போடணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு போடணும். ஸோ இது எல்லாமே சேர்த்து 2 டூலையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சிம்பிளாக இந்த எஸ்ஐபி டூலை டிஸ்கிரிப்ஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எஸ்ஐபி கால்குலேட்டருக்கு நீங்களே உங்களுடைய எஸ்ஐபி அமௌண்ட் போட்டுட்டு எவ்வளோ இயர்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து கோல் பேஸ்ட் எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா உங்களோட கோல் எவ்வளோன்னு நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்களே கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஐ மீன் யூ கேன் கான்ஃபிகர் இட் லைக்
எவ்வளோ வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், எவ்வளோ ரிட்டர்ன் உங்களால் எதிர்பார்க்க முடியும். ஸோ தட் உங்களால் எஸ்ஐபியோட அமௌண்ட் எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அக்கார்டிங் டு த கோல் நீங்கள் என்ன எப்படி பிளான் பண்ண போகிறீங்கன்னு இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் லெசன் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது வெறும் எஸ்ஐபி எவ்வளோ போடலான்றது மட்டும் யோசிக்கிறது கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு உங்களுடைய கோல் என்ன அப்படின்னு டிசைட் பண்ணணும். உங்களோட கோல் என்ன, வீடு கட்டணுமா, இல்லை கல்யாணமா, இல்லை ரிட்டையர்மெண்ட்டா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி ஆகணும். அடுத்த செகண்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஃபினான்ஷியல் டேட்டா என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். என்னென்ன கடன் இருக்குது, என்னென்ன செலவு இருக்குது, என்னென்ன சொத்து இருக்குது, என்னென்ன பொறுப்பு இருக்குது உங்களுக்கு அப்படின்றத பார்க்கணும். அடுத்து ஸ்டெப் 3 வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும். உங்களுடைய இப்போதைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ஹெல்த் வந்து எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா, கேப் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணணும். அடுத்து ஸ்டெப் 4 வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பண்ணணும். எப்படி பட்ஜெட்டிங் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எங்கே இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கணும், டேக்ஸ் பிளானிங் என்ன, அதெல்லாம் ஸ்டெப் 4. ஸ்டெப் 5 வந்து இம்ப்ளிமெண்டேஷன், ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷனை பண்ணணும். அடுத்து ஸ்டெப் 6 லாஸ்ட்டாக ரிவ்யூ அண்ட் மானிட்டர். இது ஒரு தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த 2 எக்ஸல் டூல் இதை முழுசாக பார்த்திங்கன்னா ஒரு தாட் ப்ராசஸில் மிக மிக எளிமையாக புரிஞ்சுக்கொள்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் 2 எக்ஸல் டூல் பார்த்தோம். எஸ்ஐபி கால்குலேட்டர் மற்றும் கோல் பேஸ்ட் எஸ்ஐபி கால்குலேட்டர் பார்த்தோம். இது நம்மளுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் டூல் சீரீஸில் ஸ்டார்டிங் மட்டும்தான். இன்னும் நிறைய டூல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண காத்துட்ருக்கோம். ரிட்டர்ன் கால்குலேட்டர், டியூரேஷன் கால்குலேட்டர், இன்ஃப்ளேஷன் கால்குலேட்டர், ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டர். இன்ஃபேக்ட் நீங்கள் வேறு எதனா கால்குலேட்டர் எதனா டிசைட் பண்ணணும், ரெடி பண்ணணும், இல்லை எதிர்பார்க்குறீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோவாக நெக்ஸ்ட் அப்கமிங் சீரீஸில் போடலாம். இது போல் ஒரு பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ராஜ்கோர் வெல்த் சேனலை